பிரிண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ்க்கு சரியான சவுக்கடி கொடுத்திருக்கிறாரு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சுற்றுப்பயணத்துல இபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சாரு. கோயில் காசை எடுத்து கல்லூரி கட்டலாமா, இது சதி செயலு அப்படின்னு சொன்னாரு. அதோ ஒண்ணு பேசி ஏதோ ஒரு வகையில இப்போ வகையா வாங்கி கட்டின்னு இருக்கிறார் இபிஎஸ். ஐயோ அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோமே, நம்ம சங்கியா தானே இருந்தோம், நம்ம மனசாட்சின்னு பேசிட்டு அதை நம்ம வெளிக்கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இபிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப புலம்பி தள்ளின்னு இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறநிலைத்துறை சார்பா அந்த காசை எடுத்து என்ன பண்றாங்க, கல்லூரி கட்டுறாங்க, இது கல்விக்கு செலவு பண்றாங்க, இது நியாயமா, இந்த மாதிரி சதி செயல் தான் பண்றாங்க, இது ஊழல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு இபிஎஸ் அவர்கள் பேசினாரு. ஆனா அதிமுக ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறார். 2017 திண்டுக்கல்ல பழனி ஆண்டவர் அந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு நிர்வாக கட்டிடத்தை அறநிலைத்துறை சார்பா தான் பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். சோ இது இவர் பண்ணலையா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் இப்ப எழும்பிட்டு இருக்கு. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு, பாஜகவின் ஒரிஜினல் வாய்ஸா இபிஎஸ் மாறிட்டாருப்பா, இதை விட கொடுமை எங்கன்னா இருக்க முடியுமா. இதுல மாத்திரம் இல்லாம இன்னொன்னு சொல்றாருன்னா, கல்விக்கு இவங்க நிதி கொடுக்குறா ஏன் இவங்களுக்கு அலர்ஜியா இருக்கு. நமக்கு கல்வி நிதி பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுல இருந்து கொடுக்கல. ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இங்க ஏதோ ஒரு கட்டமைப்பை வச்சு நம்ம என்ன பண்றோம், கல்வியை கொடுக்குறோம். ஆனா இவங்களுக்கு அது பொறுத்துக்க மாட்டேங்குதே. பாஜகவுக்கு தான் பொறுத்துக்க மாட்டேதுன்னா, பாஜக கூட கூட்டணியில் இருக்கிற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் பொறுத்துக்க முடியல. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பாஜக காரங்களே இப்ப என்ன பண்றானா, நம்ம கூட இந்த அளவுக்கு பண்ணுது இல்ல, இபிஎஸ் இந்த அளவுக்கு இந்த முதல்வர் ஒரு காமெடி சுட்டி காட்டியிருக்காரு. இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்கல்ல, வாங்கின காசுக்கு மேல கூறாயா அப்படின்னு. இபிஎஸ் குறித்து நம்மளுடைய முதலமைச்சர் என்ன பண்ணிருக்காரு, கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஆனா உண்மையில அதுதான் கூட, பாஜக கூட கல்லூரி கட்டுறதுக்கு எந்த தடவைன்னு சொல்ல. ஆனா இபிஎஸ் என்ன பண்றாரு சொல்றாரு, ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு எங்கதான் போச்சு, என்னதான் பண்றீங்க, ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி பாத்தீங்கன்னா பாஜக கூட தான். ஆனா கொள்கை கூட்டணி யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா RSS கூட தான் இவர் கொள்கை கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. இதன் மத்தியில நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறநிலைத்துறை சட்டமே சொல்லுது கல்லூரியை கட்டலாம், இந்த காசு எடுத்து கல்லூரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதுல இந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட தெரியாம நீங்க எப்படி முதலமைச்சரா இருந்தீங்க அப்படின்னு நம்முடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, இபிஎஸ் பார்த்து சரமரியா கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இபிஎஸ் எங்க போய் இந்த மூஞ்ச வச்சு பாருன்னு தெரியல. அதாவது ஒரு வேகத்துல திமுக அரசு மேல போற போக்குல பழிய போட்டு போயிடலாம், எதனா ஒரு பழி சொல்ல ஏத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. இப்ப அதுவே அவருக்கு என்ன பண்ணிச்சு, பாதகமா போயிருச்சு. எந்த ஒரு அடிப்படை ஜெனரல் நாலேஜ் கூட இல்லாம இவர் எப்படியா முதலமைச்சரா இருந்தாரு. உண்மையிலே இவரு முதலமைச்சரா இருந்தாரா, இல்ல மேல மோடி அவர்கள் சொல்லி இவர் முதலமைச்சரா இருந்தாரா அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. இங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்யல, மோடி என்ன நினைச்சாரோ அதைத்தான் இவர் செஞ்சிருக்காரு. இவருக்கு ஒரு நாலேஜுமே இல்ல. இப்படியே இருந்தா தமிழ்நாட்டை இவங்க கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தை ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து மீட்டாச்சு சார். நீங்க பாஜக கூட சேர்ந்து தமிழ்நாட்டை நீங்க பாதாள குழியில போட்டு புதைக்க வேணாம், இப்படி நீங்க புதைப்பீங்கன்னு தெரியும். அப்பதான் தமிழகத்தை, அப்படி தெரிஞ்சுதான் தமிழகத்தை என்ன பண்ணிட்டு நாங்க உங்ககிட்ட இருந்து மீட்டுட்டோம். ஆல்ரெடி தமிழகத்தை மீட்டாச்சு, தமிழகத்தை எப்படி நீங்க மீட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாம மக்களை காப்போம் அப்படின்றாரு. முதல்ல பாஜக பிடியில இருந்து அதிமுகவை காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க மக்களை காப்பாத்தலாம் அப்படின்ற ரேஞ்சிலையும் நம்முடைய முதல்வர் என்ன பண்ணிருக்காரு, சவுக்கடி கொடுத்திருக்காரு இபிஎஸ் அவர்களுக்கு அப்படின்றத நிதர்சனம். ஆனா ஏதோ ஒண்ணு பண்ண போய் ஏதோ ஒண்ணு மாட்டிக்கின ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த பேசினாரு. இப்ப இவரே சுத்தி சுத்தி என்ன பண்ணுது அடிக்குது. இதன் மத்தியில மாணவர்களும் பெற்றோர்களும் இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக என்ன பண்றாங்க, அங்கங்க போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வம்பு, ஒழுங்கா சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோமா, என்னென்ன அதாவது நியாயமான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கலாம் சார். ஒரு ஆளுங்கட்சி அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி இருந்தாதான் ஆளுங்கட்சி ஒழுங்கா செயல்படும் அப்படின்னு, எதிர்கட்சி இல்லாத ஆளுங்கட்சி சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஒரு எதிர்கட்சின்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆளுங்கட்சி எதனா ஒரு விஷயத்துல தவறி விழும்போது, இடறி விழும்போது அந்த இடத்தை சுட்டி காட்டிய இடத்துல எதிர்கட்சி இருக்கணும். ஆங்க இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர் பாஜகவுக்கு எப்படி நம்ம சொம்பு தூக்கலாம், பாஜகவுக்கு எப்படி ஒத்து ஊதலாம், இதேதான் இவருடைய பொழப்பா இருக்குது கண்டி.
திமுக மேல, திமுக ஆட்சி மேல முறையான ஒரு குற்றச்சாட்டை, முறையான ஒரு பழிச்சொல்ல சொல்றாருன்னா சொல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான இருக்கு. இப்ப பாஜக காரங்க என்ன பண்றாங்கன்னா, பரவாயில்லப்பா அதிமுக நம்மளுக்கு மீறி என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க, நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேணாம், அவங்களே என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் செஞ்சு, நம்மளுக்கு இங்க வேலையே இல்லை, நம்ம எதை நினைச்சோமோ எதை செய்யணுமோ அது எல்லாமே இபிஎஸ் அவர்கள் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, வச்சு செஞ்சிருக்காங்க. நெட்டிசன்களுக்கு எல்லாம் சூப்பர் கண்டென்ட் இபிஎஸ் ஓட கண்டென்ட் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்க்கப்படுது. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் வந்து பேசுறது ஒண்ணு, அவர் போய் மாட்டிக்கிறது ஒண்ணா இருக்குது. பின்னாடி இருந்து யார் தான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா எழுதி கொடுக்குறவங்க கொஞ்சம் பார்த்து எழுதி கொடுங்க. ஏன்னா அவர் வந்து உண்மை தன்மை அறிஞ்சு அவர் பேசணும். எதை எழுதி கொடுத்துட்டாங்க அதுக்காக நான் போற போக்குல எல்லாம் பேசுவேன் அப்படின்னா உங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும் சார். ஜெனரல் நாலேஜ் நம்ம முதல்வர் கேட்கிறதான், அறநிலைத்துறை சட்டம் கல்லூரி கட்டுறதுக்கு அனுமதிக்குதா இல்லையா, இந்த சட்டத்தை கூட தெரிஞ்சுக்காம எப்படி முதலமைச்சரா இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த அமைச்சருக்கு தெரியுது, அறநிலைத்துறை அமைச்சரா இருந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா முதலமைச்சருக்கு தெரியலையே. அறநிலைத்துறை காசை எடுத்து கல்விக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னு எப்படி சொல்லலாம், இது சட்டத்திலேயே இருக்கு அப்படின்னு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கல்வி நிலையங்களும் இங்க கோயிலா தான் கருதப்படுது, கோயிலையும் கல்வி தான் கருதப்படுறாங்க, சோ கோயிலும் கல்வி நீங்க பிரிச்சு வைக்க பார்க்க முடியாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு இப்படி திசை மாற்று பண்றாரோ அப்படின்ற ஒரு ரேஞ்சில கூட பார்க்கப்படுது. ஏன்னா பாஜக இங்க போக்கஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் ஓட்டுகளை தான் போக்கஸ் பண்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ அதிமுகவும் இந்துக்களை போக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்காக இந்த கோயில் விஷயத்தை கையில எடுத்தாங்களா அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகவும் மதவாத கட்சியா மாறிடுச்சோ, அதாவது மெர்ஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் வாய்ஸா தான் கொடுக்கப்பட்டது, ஆனா இப்போ ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவின் வாய்ஸாகவே எடப்பாடி பழனிசாமி மாறிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து வைக்கிறாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திமுக தலைவரும் முதல்வரும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நாலேஜ் பர்சன் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு பதிலடி சவுக்கடி கொடுத்திருக்கிறார்ல, இது சூப்பரா வரவேற்கத்தக்கது தான். இபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது உண்மைத்தன்மை அறிந்து எந்த விஷயத்த நம்ம பேசினா மாட்டிக்க மாட்டோம், எந்த விஷயத்த பேசினா ஆளுங்கட்சி மேல உண்மையான நம்ம வந்து என்ன பண்ணலாம், பழி சுமத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு நீங்க என்ன பண்ணுங்க, பேசுங்க. அது வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு தான் உண்மையிலே பேசப்படுது. பின்னாடி உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வருந்திருக்கிறார். அவசரப்பட்டு நம்ம வார்த்தையை விட்டுனோமோ, இப்பதான் சுற்றுப்பயணம் அப்படி இப்படி நம்ம மக்கள் மத்தியில நம்ம இது வந்து இப்ப மக்களே நம்மளுக்கு எதிராக திரும்பிட்டாங்களே, எதுக்குப்பா நீ வந்து இது மாதிரி பேசிட்ட, நீங்க வந்து கொஞ்சம் இது வரைக்கும் நாவ அடக்கம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை தன்னை என்ன பண்றாரு, அமைதிப்படுத்துகிறார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுக்கறது அப்படியே போய் படிக்க கூடாது, உண்மைத்தன்மை என்ன தெரிஞ்சுக்கின்னு நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுது. சோ முதல்வர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான சவுக்கடி பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.